தற்போதைய செய்தி, சதுரகிரி கோயிலில் பக்தர்கள் குவிந்துள்ளதால் அங்கு பரபரப்பாக சூழல் நிலவுகிறது. அது மட்டுமல்ல, பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களது உடைமைகள் பரிசோதிக்கப்பட்ட பின்னரே மலையேற அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். கூடுதல் விவரங்களை களத்திலும் தருவதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார். செந்தில்குமார், விவரம் சொல்லலாம். வணக்கம் கோபால். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்க கோவில். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலுக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த காலங்களில் இந்த கோவிலுக்கு எல்லா நாட்களுக்கும் அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 10 பேர் உயிரிழந்த நிலையில் தொடர்ந்து கட்டுப்பாடு என்பது விதிக்கப்பட்டு குறிப்பாக மாதம் 8 நாட்கள் மட்டும் இங்கே பக்தர்கள் என்பது அனுமதிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இன்று பிரதோஷம் மற்றும் புரட்டாசி அமாவாசை தினத்திற்காக இன்று முதல் 3ஆம் தேதி வரை பக்தர்கள் என்பது அனுமதிக்கப்பட வனத்துறை என்பது அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிலையில் இன்று பிரதோஷம் காரணமாக ஏராளமான பக்தர்கள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தொடர்ந்து இங்கு வனத்துறையினர் அவர்களை தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். பக்தர்களுக்கு கடும் கட்டுப்பாடு என்பது உள்ளது. குறிப்பாக நீரோடை பகுதியில் குளிக்கக்கூடாது, மலைப்பகுதியில் தங்கக்கூடாது, வயது 60 வயதுக்கு மேல் உள்ளவர் அனுமதி கிடையாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டுள்ளது. மலையேறும் இடங்களில் ஆங்காங்கே நீர் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தி செய்துள்ளதாகவும் வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கோபால். செந்தில்குமார், உங்களது விவரங்களுக்கு நன்றி.